யார் கூடலாம் நீங்கள் ஒரு ட்ரிப்பு போயிருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ஒய்ஃபோட, உங்கள் குழந்தைங்களோட, இதெல்லாமே நம்ம யூஸ்வலாக போகிறது தான். ஆனால் இன்னைக்கு நான் வந்திருக்கிற ட்ரிப் எங்கள் அப்பா கூட. என்ன அப்பா? அப்பானா யாரு? அப்படியெல்லாம் பேசக்கூடாதுல. சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வருதப்பா. வாழ்க்கை பூரா அவங்களோட சந்தோஷங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக மட்டுமே பணம், வீடு, காரு, இதுக்காக மட்டுமே தன்னோட வாழ்க்கையை வந்து கம்ப்ளீட்டா செலவு பண்ணி அவங்க ஆல்மோஸ்ட் என்னமோ தெரியல, நம்ம எல்லாருக்கும் அம்மானா ஒரு தனி பிரியம் இருக்கும். அப்பானா என்ன தோணும்னா, ஓகே ஹீல் மேக் மணி, ஹி ஹேஸ் டு மேக் மணி, இட்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிலாம் சொல்லிட்டே இருப்போம். இது எனக்கு புரியவே கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ அதால் தான் இந்த தடவை அப்பாவும் நானும் ஒரு ட்ரிப் போகிறோம். ரொம்ப சந்தோஷமா ஒரு 11 days அப்பா கூட நிறைய பேச போகிறேன், அப்பா கூட நிறைய இருக்க போகிறேன், அப்பா கூட நிறைய ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்பா என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஏன் இது சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நிறைய பேர் இதை பார்க்கும் போது ஐயோ நான் எங்கள் அப்பா இருக்கும் போது இதை மிஸ் பண்ணிட்டேனே, இதை பண்ண விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி பண்ணவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, கடவுள் உங்களோட துணை இருப்பார். பட் அப்பா அவங்க கூட இருந்து அப்பாவுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமலோ இல்லை அப்பாவை ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் நல்லா இருக்கீங்களா அப்பா அப்படின்னு கேட்டு இருக்கிறவங்களா இருந்தால் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சின்ன ட்ரிப் போய் பாருங்க. இந்த ட்ரிப்ல எவ்வளோ ஃபன் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன். ஏன்னா நான் கோயிலுக்கு போனால் கூட நீங்கள் கூடவே தான் வருவீங்க. இந்த ட்ரிப்லேயும் ஃபுல்லாக நீங்கள் கூடவே தான் இருக்க போறீங்க. ஸோ அப்பாவுடன் இந்த ட்ரிப் இங்கே ஸ்டார்ட்ஸ். வாங்க போகலாம்.